வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா, பிசி சயின்ஸ் பார்க்க போறோம். இதுல டெய்லி ஒரு 20 கொஸ்டின்ஸ் போட போறோம். உங்களோட ஸ்டடிஸ்க்காக இது யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் மீளா மாற்றம் எது? சரிங்களா, மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து வேற ஒரு பொருளா மாற்றம் அடையுதுல, அதுதான் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மீளா மாற்றம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த மாற்றங்களையே மீள் மாற்றம், மீளா மாற்றம், சரிங்களா, அதே மாதிரி இயற்கையான மாற்றம், மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதே மாதிரி விரும்பத்தகுந்த மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீளா மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. அதாவது ஒரு பொருள் நம்ம இப்போ ஏதோ ஒரு வினைக்கு உட்படுது, அந்த பொருள் வினைக்கு உட்பட்டு திருப்பி இன்னொரு பொருளை கொடுக்கல அப்படின்னா அது வந்து மீளா மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வினைவிலை இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, பால் வந்து தயிரா மாறுது இல்லைங்களா. இப்ப பால் தயிரா மாறும், ஆனா தயிர்ல இருந்து திருப்பி நம்ம பால் எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா. இதுதான் வந்து மீளா மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஆப்ஷன் பாருங்க, உணவு செரித்தல், பனிக்கட்டி உருகுதல், ரப்பரை இழுத்தல், தொட்டால் சினுங்கி தாவரம். சரிங்களா, இப்போ அது வந்து உணவு செரித்தல், நம்ம சாப்பிடுற உணவு சாப்பிடுறோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் போயிட்டு திருப்பி வேஸ்டேஜ் மலமா வெளியே வரும் இல்லையா, அது வந்து திரும்பி நம்ம உணவாவே எடுக்க முடியாது. அப்போ இதுதான் வந்து மீளா மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதே மாதிரி மாவு இட்லி மாவுல இருந்து இட்லி தயாரிக்கிறோம், இட்லியை திருப்பி மாவாக்க முடியுமா, அதுவும் வந்து மீளா மாற்றம். அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்னா, இந்த பால் தயிராதல், இதெல்லாம் வந்து மீளா மாற்றத்துக்கான எடுத்துக்காட்டுகள். அதே மாதிரி இதை பாருங்களேன், சரியா, ரப்பரை இழுத்தல், ஒரு ரப்பர் பேண்ட் விற்குது அப்படின்னா அதை நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா திருப்பி அதோட பழைய நிலைக்கே வந்துடும். இதெல்லாம் வந்து மீள் மாற்றங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப பனிக்கட்டி உருகுதல், பனிக்கட்டி உருகுது அப்படின்னா அதை நம்ம திருப்பி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி திருப்பி பனிக்கட்டியா மாத்த முடியும் இல்லையா, இதெல்லாம் மீள் மாற்றங்கள். அதே மாதிரி தொட்டால் சினுங்கி தாவரம், நம்ம தொடறோம் அப்படின்னா அது சுருங்கும். சரியா, அது கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆகும்னா திருப்பி தன்னோட பழைய நிலைக்கே வந்துடும். இந்த மாதிரி ஒரு பொருள் திரும்பவும் தன்னோட பழைய நிலையை அடைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து மீள் மாற்றம் சொல்லுவோம். திரும்பி தன்னோட பழைய நிலையை அடைய முடியல அப்படின்னா அதை மீளா மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றில் மீளா மாற்றம் எது? சரிங்களா, உணவு செரித்தல், இதுதான் வந்து மீளா மாற்றம். இது எல்லாமே மீள் மாற்றங்களுக்கான எடுத்துக்காட்டு. சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். கீழ்கண்டவற்றில் பதங்கமாதலுக்கான உதாரணம் எது? சரிங்களா, பதங்கமாதல், ஃபர்ஸ்ட் பதங்கமாதல்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். பதங்கமாதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு திடப்பொருள், சரிங்களா, ஒரு திடப்பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது அது வந்து திரவ நிலைக்கு மாறாம டைரக்டா வாயு நிலைக்கு மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்ப கற்பூரம் வந்து எப்படி இருக்குன்னா சாலிடா திடப்பொருளா இருக்கு இல்லையா, இதை நம்ம வெப்பப்படுத்துறோம், அதாவது தீப்ப வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், டைரக்டா கேஸா மாறி வாயுவா மாறிடும் இல்லையா, திரவ நிலையை அடையாது. அதுதான் வந்து பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கற்பூரம், அதே மாதிரி நம்ம துணியெல்லாம் வைப்போம் இல்லையா, நாப்தலின் உருண்டை, அந்துருண்டை அப்படி சொல்லுவாங்க, ரச கற்பூரம், இதெல்லாம் சொல்லலாம். எக்ஸாம்பிள் இங்க ஆசிட் கேட்டிருக்காங்க. இதுல என்ன ஆசிட் பாத்தீங்கன்னா இந்த பென்சாயிக் அமிலம். இதுவும் என்ன பண்ணும்னா திடப்பொருளா தான் இருக்கும், இது வந்து டைரக்டா என்னவா மாறிடும்னா வாயு நிலைக்கு மாறிடும். இதுதான் வந்து பதங்கமாதலுக்கான உதாரணம் இல்லையா. சரியா, அடுத்து இந்த பென்சாயிக் அமிலம் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊறுகாயெல்லாம் கெடாம இருக்கிறதுக்கு, அதே மாதிரி உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்காக இந்த பென்சாயிக் அமிலம் யூஸ் பண்றாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போலாம். மூணாவது கொஸ்டின் பாருங்க, இட்லி மாவு தயாரித்தல், அதாவது பொறுத்த சொல்லி இருக்கிறாங்க எந்தெந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி. இப்பதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மாற்றங்கள்ல நிறைய வகைகள் இருக்குது. மீள் மாற்றம், மீளா மாற்றம், விரும்பத்தகுந்த மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம், இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதுல இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இது இட்லி மாவு தயாரித்தல் அப்படின்றது என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இட்லி மாவு தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த இட்லி மாவுல இருந்து இட்லி எடுப்போம், அதை வந்து திருப்பி நம்ம வந்து மாவாக்க முடியாதுல்ல, இது வந்து மீளா மாற்றம். சரிங்களா, இட்லி மாவு தயாரித்தல் அப்படின்றது ஒரு மீளா மாற்றம். அதே மாதிரி பழம் அழுகுதல், இது வந்து விரும்பத்தகாத மாற்றம் சொல்லுவோம். அதாவது விரும்பத்தகுந்த மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்னா, சுற்றுச்சூழலுக்கு பயன் தரக்கூடிய மாற்றங்களை வந்து விரும்பத்தக்க மாற்றம் சொல்லுவோம். அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மாற்றங்களை வந்து விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பாத்தீங்கன்னா, இப்ப பழம் அழுகுதல், இப்ப பழம் அழுகிடுச்சு அப்படின்னா அது நமக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா? இல்ல இல்லையா, அது வந்து விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாவரம் வளர்தல், ஒரு செடி வளருது அப்படின்னா அது வளர்ந்து நமக்கு காய்கனிகளை கொடுக்கும் இல்லையா, அதனால அது வந்து விரும்பத்தக்க மாற்றம். சரியா, அதே மாதிரி வெள்ளி ஆபரணம் கருமையாதல், இப்போ வெள்ளி கொலுசு எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது பலன்னு வைப்போம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அது கலர் மாறும். ஏன் அப்படின்னா அது காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு அது என்ன பண்ணும், அதோட நிறத்தை இழக்கும். சரிங்களா, இது என்னன்னு சொல்லுவோம்னா வேதியியல் மாற்றம். வேதியியல் மாற்றத்தை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு வினை நடக்குது அப்படின்னா
அந்த வினை நடக்கும் போது அதுல இருந்து ஒலி, சரியா, அதாவது சவுண்டு, அப்புறம் இல்லாட்டி லைட்டு, அதே மாதிரி வெப்பம், அதே மாதிரி இந்த ஸ்மெல்லு, இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு வினை நடக்கும் போது இந்த வகையானது, அதாவது ஒலி, வெப்பம், மனம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு மனமே மாறுது அப்படின்னா அதெல்லாம் வந்து வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு பட்டாசு வெடிக்குது, சரிங்களா? பட்டாசு வெடிக்கும் போது லைட் பாக்குறோம் இல்லையா, அது வந்து நெருப்பு தெரியும், அதே மாதிரி சவுண்டு கேட்கும், அதே மாதிரி அதுல இருந்து ஸ்மெல் வரும் இல்லையா, அதே மாதிரி ஹீட், அதுல இருந்து வெப்பமும் வெளிப்படும். இதெல்லாம் வந்து வேதியியல் மாற்றம். பட்டாசு வெடித்தல் அப்படின்றது ஒரு வேதியியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அதே மாதிரி இந்த வெள்ளி ஆபரணம் வந்து கருமை ஆகுது அப்படின்னா அது ஒரு வேதியியல் மாற்றம். சரிங்களா? இப்ப அப்படியே டைரக்டா நேரா இருக்கு இல்லையா, இப்படி மேட்ச் பண்ணா அப்ப என்ன வரும்? 1 2 3 4 இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டேஷ் மற்றும் டேஷ் சர்க்கரை கரைசலினை ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வு நொதித்தல் ஆகும். நொதித்தல் அப்படின்னா என்னன்னா, ஒரு சர்க்கரை கரைசல், சரிங்களா, ஒரு சர்க்கரை ஆல்கஹால்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதாவது ஒரு காற்றில்லா சூழல்ல இந்த ஈஸ்ட், பாக்டீரியா இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல, ஈஸ்ட், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும்னா ஒரு காற்றில்லா சூழல்ல அதை வந்து நொதிக்க செய்யும். சரியா? அதை நொதிக்க செஞ்சு நமக்கு தேவையான பொருளா மாத்திக்கிறோம். அதே மாதிரி இட்லி மாவு புளிக்குது இல்லையா, இதெல்லாம் கூட நொதித்தலுக்கான எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? இது சர்க்கரை கரைசலினை ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வு என்னன்னா நொதித்தல் சொல்லுவோம். இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா அப்படின்ற நுண்ணுயிரிகளால நடக்கக்கூடிய ஒரு வினை. சரிங்களா? இதுலதான் அந்த ஆல்கஹால் கூட தயாரிக்கிறது நொதித்தல் முறை மூலமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தீப்பெட்டியின் பக்கவாட்டில் உள்ள தனிமம் எது? தீப்பெட்டியோட தீக்குச்சியோட தலைப்பகுதியில ஒரு சில தனிமங்கள் இருக்கும், அதே மாதிரி பக்கவாட்டுல தனிமம் இருக்கும். இது தனித்தனியா பிரிச்சு படிங்க, இது பாக்ஸ் கொஸ்டின் தான், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ சிவப்பு பாஸ்பரஸ், இதுதான் என்னன்னா தீக்குச்சி, தீப்பெட்டியோட பக்கவாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தனிமம். அதே மாதிரி தீக்குச்சியோட தலைப்பகுதி இருக்கு இல்லையா, ஒரு உருளையா தெரியல, அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமனி ட்ரை சல்பேட்டும். அதாவது தலைப்பகுதியில இருக்கக்கூடிய தனிமம் எதுன்னு கேட்டா பொட்டாசியம் குளோரைடு பிளஸ் ஆன்டிமனி ட்ரை சல்பேட் ரெண்டுமே இருக்கு. பக்கவாட்டுல இருக்கக்கூடிய தனிமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவப்பு பாஸ்பரஸ், இதுதான் சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாஸ்பரஸ் வந்து தனித்தனி நிலையில வந்து தீப்பற்றி எரியக்கூடிய பண்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாஸ்பரஸ் நம்மோட உடலுக்கு தேவையான ஒரு நுண் தனிமங்கள். சரிங்களா? இது மூலயமா இந்த பாஸ்பரஸ் சத்து குறைஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த ஆஸ்டியோமலேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வரும். அது என்னன்னா இந்த பற்கள் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் இதெல்லாம் குறைபாடு ஏற்படும் போது வரக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அழுகிய முட்டை துர்நாற்றம் வீச காரணமான சேர்மம் எது? இப்போ ஒரு உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு, சரிங்களா, அது கெட்டுச்சு அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்கான காரணமானது எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுவும் முட்டை வந்து துர்நாற்றம் வீசுறதுக்கு காரணமான வாயு. இது உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் தான். என்ன வாயுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்பைடு வாயு. சரிங்களா? ஹைட்ரஜன் சல்பைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ் தான். சரிங்களா? இது என்னன்னா அதாவது அந்த உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய என்சைம்கள்லாம் என்ன பண்ணுன்னா ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு என்னவா மாறும்னா ஒரு சில தனிமங்களா மாறும். அதனாலதான் வந்து பேட் ஸ்மெல் வர்றதுக்கான காரணம். இதுல என்னன்னா முட்டையில ஹைட்ரஜன் சல்பைடு அப்படின்ற ஒரு கேஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கும் போது வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது? ஹேபர் முறை இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, அம்மோனியா தயாரிக்கக்கூடிய முறையோட பேர் என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னு முறைனா ஹேபர் முறை. வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது? ஒரு வினை நடக்குது அப்படின்னா அந்த வினையோட வேகத்தை மாற்றுறதுக்காக வினைவேக மாற்றிகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். இதுல அம்மோனியா தயாரிக்கும் போது எது வினைவேக மாற்றியா செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு. சரிங்களா? என்ன சொல்லலாம்னா Fe அப்படின்னு சொல்றது அயன், இரும்பு. சரிங்களா? இதுதான் வந்து அம்மோனியா தயாரிக்கிறதுக்கு வினைவேக மாற்றியாக செயல்படக்கூடியது. சரி, இந்த அம்மோனியா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மோனியால இருந்து யூரியா தயாரிக்கிறாங்க. இந்த யூரியா என்ன பண்ணணும்னா தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கக்கூடியது. தாவரங்கள் அதாவது விவசாயத்துல மருந்தா பயன்படுத்துறாங்க. இந்த யூரியாவை விவசாயத்துக்கு மருந்துகளா உரங்களா தயாரிக்க பயன்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஆப்பிள் வந்து நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? இப்போ சாதாரணமா கட் பண்ணி உடனே சாப்பிட்டுட்டா நமக்கு அது தெரிஞ்சிருக்காது.
கட் பண்ணி அப்படியே திறந்த நிலையிலே வச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு என்னவா மாறும்னா ஒரு மாதிரி பழுப்பு நிறமா மாறும். அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் காய்கறிகள் எல்லாம் என்ன இருக்குன்னா டைரோசினேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு அந்த பினாலிக் சேர்மங்களை மெலனின் அப்படின்ற ஒரு நிறமையா மாத்தும். என்னவா மாத்தோம்னா மெலனின் அப்படின்ற ஒரு நிறமையா மாத்தும். இதனாலதான் அது என்னவா மாறுது பழுப்பு நிறமா மாறுது. சரிங்களா? கொஸ்டின் என்னன்னா வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்புனாக மாறுவதற்கு காரணமான நிறம் என்னன்னா மெலனின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. எந்த உலோகம் துருப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன உலோகம் பாத்தீங்கன்னா இரும்பு. சரி, மத்த உலோகங்கள்லாம் துருப்பிடிக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் துருப்பிடிக்காது. ஏன் அப்படின்னா இந்த இரும்பு தான் என்ன பண்ணும்னா காற்றுல ஈரப்பதம் இருக்கு இல்லையா, ஈரப்பதம் இருக்கும், அதுல ஆக்சிஜன் கூட வினை புரியும். ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு இரும்பு ஆக்சைடா மாறும். அதுதான் துரு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது ஏன் இணை புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்போட எலக்ட்ரான் அமைப்பும் ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பும் அதாவது ஈஸியா சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த இரும்பு ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு துருப்பிடிக்குது. சரி, இது மாதிரி துருப்பிடிக்கிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் கிரீஸ் இதெல்லாம் நம்ம மேல அப்ளை பண்ணணும். அந்த இரும்பு மேல கோட்டிங் பண்ணோம் அப்படின்னா துருப்பிடிக்கிறத நம்ம தடுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க. பிரெயின் என்பது டேஷின் அடர் கரைசல் ஆகும். பிரெயின் அப்படின்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பிரெயின் என்பது சோடியம் குளோரைடு. சரிங்களா? சாதாரண உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோடியம் குளோரைடோட அடர் கரைசல். இதுதான் என்னன்னு சொல்றோம்னா பிரெயின் அப்படின்னு சொல்றோம். சரி, இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சோடியம் குளோரைட்ல கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. அதுக்காக சோடியம் குளோரைட் கரைசல் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள மின்சாரத்தை செலுத்தி அதுல இருந்து இந்த குளோரைடு மட்டும் தனியா பிரிச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த தொழிற்சாலைகள்ல நம்ம குளோரைட் தனியா தேவை அப்படின்னா அதுல கரண்ட்டை செலுத்தி பிரிச்சு எடுப்பாங்க. இந்த கரைசலுக்கு பேர் தான் பிரெயின் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிட் கரைசல்லையும் கரண்ட்டை பாஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரி வாயுக்கள் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க. மழை நீரில் கரைந்துள்ள சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஷை உருவாக்குகின்றன. மழை நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய எதெல்லாம் சல்பர் டை ஆக்சைடு. சரிங்களா? சல்பர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடுகளும் எதை உருவாக்குது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன உருவாக்குன்னு பாத்தீங்கன்னா அமில மழை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அமில மழை அப்படின்னா என்னன்னா இப்ப நம்மளோட மனிதர்களோட செயல்பாடுகள் நம்ம தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த புகைகள் அது மாதிரி வாகனங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய புகைகள் அதெல்லாம் என்ன பண்ணும்னா வளிமண்டலத்துல போய் சேர்ந்துரும். அதிகமா சேர்ந்து என்ன பண்ணும்னா அந்த வாயுக்கள் எல்லாம் இந்த அமில மழையை உருவாகும். சரிங்களா? இந்த அமில மழை உருவாகுது எப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹெச் அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்கு. சரிங்களா? பிஹெச் அப்படின்றதுன்னா ஒரு கரைசல் அமிலமா காரமா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்கேல். இந்த பிஹெச்சோட வேல்யூ ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 5.6 இருந்துச்சு அப்படின்னா அது மழை நீர் அப்படின்றது மழை நீர் சொல்றோம் இல்லையா, ரெயின் வாட்டர். இதோட பிஹெச் வேல்யூ 5.6. சரிங்களா? இந்த 5.6க்கும் குறையும் போதுதான் என்ன உருவாகும்னா அமில மழை உருவாகும். இப்போ பிஹெச் ஸ்கேல் நமக்கு தெரியும். அதாவது 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும் அந்த பிஹெச் ஸ்கேல். சரிங்களா? அதாவது 0ல இருந்து 6.9 வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அமிலம் சொல்லுவோம். 7 இருந்துச்சுன்னா அது நடுநிலை கரைசல் சொல்லுவோம். 7.1ல இருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது காரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா 7க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் ஆசிட் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மழை நீரோட பிஹெச் வேல்யூ 5.6. 5.6 விட குறையும் போது என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமில மழை. சரிங்களா? பிஹெச் வேல்யூ மழை நீரோட பிஹெச் வேல்யூ 5.6 விட குறையும் போது உருவாக்கக்கூடியதுதான் அமில மழை. சரியா? இந்த அமில மழைனால சரி நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமில மழை பெய்யும் போது தாவரங்களோட வளர்ச்சி தடைபடும். அதே மாதிரி நம்மளோட தோல்ல பட்டுச்சுன்னா தோல்ல அரிப்பு அப்புறம் கேன்சர் இந்த மாதிரியான வியாதிகள் வரும். அதே மாதிரி இந்த தாஜ்மஹால் பளிங்கு கற்களால செஞ்சிருக்கு இல்லையா, அதோட பொலிவு அந்த அமில மழை பொழியும் போது அதோட பொலிவு குறையும். சரிங்களா? இதெல்லாம் அமில மழையோட பாதிப்புகள். எதெல்லாம் சேர்ந்து அமில மழையை உருவாக்கும் அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். சல்பர் டை ஆக்சைடும் அதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சைடுகளும் இதெல்லாம் தான் சேர்ந்து அமில மழையை உருவாக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் பசுமை இல்ல விளைவுக்கு காரணமாகின்றது. பசுமை இல்ல விளைவுக்கு காரணமானது எது அப்படின்னு கேட்கலாம். சரி, பசுமை இல்ல விளைவு அப்படின்னா என்னன்னா வளிமண்டலத்துல ஏற்கனவே ஒரு சில வாயுக்கள் இருக்கு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%,
அதர் கேசஸ் 1% படிச்சிருப்போம். இந்த வாயுக்கள்லாம் ஏற்கனவே வளிமண்டலத்துல இருக்கு. நம்மளோட மனித செயல்பாடுகள் தான் காரணம் இதுக்குமே. இதனால என்ன பண்ணும், இந்த வாயுக்களோட அளவு எல்லாம் அதிகரிக்கும். இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அதே மாதிரி மீத்தேன், அப்புறம் குளோரோஃபுளோரோ கார்பன்கள், இது எல்லாமே தான் என்ன பண்ணும்னா பசுமை இல்ல விளைவுக்கு காரணமான வாயுக்கள். சரிங்களா? என்னெல்லாம்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃபுளோரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காட்டை அழிக்கிறோம், அதே மாதிரி வீட்டுல தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எரிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும். அது வந்து வளிமண்டலத்துல அப்படியே தங்கிடும். அதே மாதிரி மீத்தேன், இந்த சாண எரிவாயு, அதாவது இதெல்லாம் மாட்டோட கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, இது அது மாதிரி மரங்கள்லாம் மக்கி இந்த மீத்தேன் வாயு உருவாகும். இந்த குளோரோஃபுளோரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய CCl2F2 அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம், CFC அப்படின்னு சொல்லுவாங்க, குளோரோஃபுளோரோ கார்பன், CFC அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் என்ன பண்ணும்னா, இது அதிகப்படியான அந்த நச்சுவாயுக்கள் எல்லாம் வெளியிடும். இதெல்லாம் சேர்ந்துதான் பசுமை வெள்ள விளைவுக்கு காரணமாக இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வேதி வினையில் வினைப்படு பொருட்கள் டேஷாக மாறுகிறது. ஒரு வேதி வினை நடக்குது அப்படின்னா ஒரு விளை பொருள்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து வினைப்படு பொருள் என்னவா மாறும்னா வினை விளை பொருளா மாறும் சொல்லுவோம். என்னவா மாறும்? வினை விளை பொருள். முதல்ல வினையில ஈடுபடக்கூடிய பொருட்களை வந்து வினைப்படு பொருள்னு சொல்லுவோம். ஒரு வினையில ஈடுபடக்கூடிய பொருள் வினைப்படு பொருள். அது வினைப்பட்டு வினை புரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும்னா வினை விளை பொருளா கிடைக்கும். சரியா? அதுதான் கொஸ்டின். என்ன கிடைக்கும்னா விளை பொருட்கள், வினை விளை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இந்த வினையூக்கி வினைவேக மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. வினையூக்கி அப்படின்னா என்னன்னா ஒரு வினையோட வேகத்தை அதிகரிக்கக்கூடியது. ஒரு வினை நடக்குது அப்படின்னா அதோட வேகத்தை அதிகரிக்கக்கூடியது வந்து வினையூக்கி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி வினைவேக மாற்றி அப்படின்னா என்னன்னா அதுவும் தான். சரியா? இதே மாதிரி கான்செப்ட் தான். என்னன்னா அது வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துறது வினையூக்கி. அதாவது வினைவேக மாற்றி அப்படின்றது ஒரு வினையோட வேகத்தை குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ செய்யும். இதுதான் வந்து வினைவேக மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின்னா, ஒரு வேதி வினையில் வினைப்படு பொருட்கள் டேஷாக மாறும்னா விளை பொருட்களாக மாறும். அடுத்து பாருங்க, டேஷ் யூரியா தயாரிப்பதில் அடிப்படை பொருளாக உள்ளது. ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. யூரியா தயாரித்தல் அடிப்படை பொருளாக இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா அம்மோனியா. சொன்னோம் இல்லையா, ஹேபர் முறையில அம்மோனியா தயாரிக்கிறாங்க. அதுல வினையூக்கியாக செயல்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இரும்பு அப்படின்னு சொல்லி படிச்சோம், Fe அப்படின்னு சொல்லி. இதுல இது மூலியமா அந்த அம்மோனியாவை வச்சுதான் யூரியா தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி யூரியா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம், விவசாயத்துல உரங்கள் தயாரிக்க பயன்படுது இந்த யூரியா. அதே போல இந்த வனஸ்பதி டால்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுல வந்து இந்த வினையோட வேகத்தை, அதாவது வினையூக்கியா எதை பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிக்கல். சரிங்களா? இந்த வினையூக்கி அப்படின்றது வந்து வினையில ஈடுபடாது. சரிங்களா? வினையோட வேகத்தை மட்டும்தான் மாத்தக்கூடியதா இருக்கும், வினையில ஈடுபடாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் பொறுத்துக்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல். அதாவது பனிக்கட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு திடப்பொருள் இல்லையா. திடப்பொருளை என்னவா சொல்லிருக்காங்க, நீர் திரவ பொருளா மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? திடப்பொருள் திரவ பொருளா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் உருகுதல். நம்ம சொல்லி படிச்சிருக்கிறோம் இல்லையா. அதாவது திடப்பொருள் உருகிதான் திரவமா மாறும், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுதல். அதாவது திரவ பொருள் ஹீட் பண்ணா என்னவா மாறுதான், கேஸ் வாயுவா மாறுச்சுன்னா, ஒரு திரவம் வாயுவாக மாறுச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா ஆவியாதல். சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல். வாயு, அதாவது நீராவின்றது ஒரு வாயு பொருள் இல்லையா, வாயுவை குளிர்வித்து திரவ பொருளா மாத்தணும், அதுக்கு பேர் என்னன்னா ஆவி சுருங்குதல். இப்ப மழை நீரெல்லாம் ஆவியாகி போகுது இல்லையா, ஆவியாகி மேல போகும், அங்க போயிட்டு ஆவி சுருங்குதல், குளிர்ச்சி அடையும். சரியா? குளிர்ச்சி அடைஞ்சுதான் என்னவா மாறும், அதாவது திரவ நிலையில அது மறுபடியும் மழை நீரா பெய்யும். அதுக்கு பேர் தான் ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல். இப்போ நீர்ன்றது திரவ பொருள் இல்லையா, திரவம் டு திடப்பொருளா மாறுச்சு அப்படின்னா, திரவ பொருள் திடப்பொருளா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? உறைதல். ஐஸ் கட்டி திரவ நிலை, அதாவது நீர் வந்து திரவ நிலையில இருக்கும், அதை நம்ம வந்து திட நிலையில மாத்தினா என்ன பண்ணுவோம், ஃப்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேரு உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப மேட்ச் பண்ணலாமா?
பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீரா மாற்றுறோம். திடப்பொருள் திரவ பொருளா மாறுச்சுன்னா அது பேரு உருகுதல். நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுதல். திரவ பொருள் வாயுவா மாறுச்சுன்னா அதுக்கு பேரு ஆவியாதல். அடுத்து நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல், இதுக்கு பேர் என்னன்னா ஆவி சுருங்குதல். நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல், இதுக்கு பேரு உறைதல். அப்ப என்ன ஆப்ஷன்? 4 3 2 1. சரிங்களா? 4 3 2 1. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கடல் நீரில் உப்புக்கள் கரைந்த நிலையில் எதன் மூலம் தூய்மைப்படுத்த முடியும்? கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்புக்களை எதன் மூலம் தூய்மைப்படுத்தலாம்னா ஆவியாதல். அதாவது இப்ப கடல் நீரை உப்பளம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதாவது கடல் நீரை அப்படியே சேர்த்து பாத்தி மாதிரி கட்டிடுவாங்க. அந்த நீர் ஆவியாயிடும். சூரிய ஒளியில ஆவியாயிடுச்சுன்னா அடியில வந்து என்ன பண்ணும், கடல் நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய அந்த உப்புக்கள்லாம் வந்து அப்படியே தங்கி இருக்கும். அதுக்கு பேர் தான் உப்பளம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஆவியாதல் முறை மூலயமா தான் இதை தூய்மைப்படுத்த முடியும். சரிங்களா? அதே மாதிரி அந்த அந்த ஆவியாதல் முறை மூலமா உருவாக்கக்கூடிய அந்த படிகங்கள்லாம் ரொம்ப சிறுசா இருக்கும். இதை வந்து என்ன பண்ணலாம்னா படிகமாக்கல் முறை மூலமா பெருசு பண்ணி நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாகமுலாம் பூசுதல் என்பது. நாகமுலாம் அப்படின்னா என்னன்னா, அதாவது இப்ப இரும்பு துருப்பிடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லையா? அதுக்கு மேல பெயிண்டோ இல்ல கிரீஸோ பூசலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் வந்து இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் பூசுதல். இரும்பு துருப்பிடிக்கிறத தடுக்கிறதுக்காக இரும்பு மேல துத்தநாகம் அல்லது குரோமியம் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம அந்த இரும்பு மேல கோட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து நாகமுலாம் பூசுதல். சரிங்களா? நாகம், துத்தநாகம் வருது இல்லையா? இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். துத்தநாகம் அப்படின்றதுல இருந்துதான் இந்த நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இது நம்ம பின்னாடி மின்னோட்டம் லெசன் எல்லாம் படிக்க போறோம் இல்லையா? மின்சாரத்தோட விளைவுகள்ல, அதாவது இப்போ ஒரு கரைசல் இருக்கும். சரிங்களா? இந்த கரைசல்ல இப்ப எந்த மேல, அதாவது இப்ப இரும்பு மேல துத்தநாகத்தை பூசுறோம் அப்படின்னா, இது மாதிரி ரெண்டு இதுவையும் வச்சிருவாங்க. இதுல கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஒரு உலோகம் கரைஞ்சு போய் அது மேல படியும். இதுக்கு பேர் தான் வந்து மின் முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ப்ராசஸ் மூலயமா தான் அந்த இரும்பு மேல துத்தநாகத்தை படிய வைக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நொதித்தல் என்ற நிகழ்வை விவரித்தவர். நொதித்தல். சரிங்களா? நொதித்தல் அப்படின்றது என்னன்னு இப்ப ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா? ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளால இந்த சர்க்கரை கரைசலை வந்து காற்றில்லா சூழல்ல நொதிக்க வச்சு அது மூலயமா ஆல்கஹால்லாம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டியர். சரிங்களா? இவர் வந்து நுண்ணுயிரியலின் தந்தை அப்படின்னு கூட சொல்லுவோம். லூயிஸ் பாஸ்டியரை நுண்ணுயிரியலின் தந்தைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவர் இந்த ரேபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறிநாய்க்கடின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் இருக்கு இல்லையா? அதுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சவரும் லூயிஸ் பாஸ்டியர் தான். அதே மாதிரி பால் பதப்படுத்தக்கூடிய அந்த பாஸ்டரைசேஷன் மெத்தட், அதோட அவரோட பேர்லயே தான், பாஸ்டியர் அப்படின்ற பேர்லயே தான் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு வச்சாங்க. பால் பதப்படுத்தக்கூடிய முறையையும் இவர் தான் கண்டுபிடிச்சார். சரிங்களா? லூயிஸ் பாஸ்டியர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மின்னார் பகுப்பு என்ற சொல் முதலில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இப்பதான் சொன்ன இல்லைங்களா? மின்னார் பகுத்தல் சொன்னா, அதாவது இரும்பு மேல துத்தநாகத்தை பூசுறாங்க அப்படின்னு சொல்லி கரண்ட்டை பாஸ் பண்ணி இந்த மின்னார் பகுத்தல் அப்படின்ற சொல்ல முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. சரிங்களா? அடுத்து பாருங்க. சுண்ணாம்பு கல்லானது எதன் மூலப்பொருள் ஆகும்? சுண்ணாம்பு கல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். CaCO3. இதோட மூலப்பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு கேக்குறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுட்ட சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்ட சுண்ணாம்பு. அதே மாதிரி நீற்று சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இது அதே மாதிரி சிமெண்ட். இது மூணுமே சேர்ந்ததுதான் வந்து சுண்ணாம்புக்கல். இது மூணுமே சேர்த்ததுதான் சுண்ணாம்புக்கல். சுட்ட சுண்ணாம்பு, சிமெண்ட், அதே மாதிரி நீற்று சுண்ணாம்பு. இந்த சுட்ட சுண்ணாம்பு எதுக்கு யூஸ், அதாவது எங்க யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சாரி நீற்று சுண்ணாம்பு வந்து இந்த சுவர்களுக்கு வெள்ளை அடிப்போம் இல்லையா? அதுக்காக பயன்படுத்துறோம். அதே மாதிரி இந்த சுண்ணாம்பு கல் அப்படின்றது என்னன்னா சாக் பீஸ். சரிங்களா? நம்ம எழுதுவோம் இல்லையா சாக் பீஸ், சுண்ணாம்பு கல் அதுதான் கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.